மேக்கர்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்போ இந்த 2 மாடல்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் வந்து பண்ணுவீங்களா? இனிமேல் இந்த 2 மாடல்ஸுமே உங்களுக்கு தேவை வந்து படாது. ஏன் அப்படின்னா, வி டிசைன் திஸ் போர்ட். ஸோ இந்த போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கஸ்டமாக வந்து டிசைன் வந்து பண்ணேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஷோ பண்ண 2 மாடல்ஸோட ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ இதால் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் செல் லித்தியம் பாலிமர் லித்தியம் அயன் பேட்டரி வந்து சார்ஜும் பண்ண முடியும். அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூஸ்ட் செக்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் செல் லித்தியம் அண்ட் லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து 5 வோல்ட் 12 வோல்ட் ஆர் எக்ஸிட் 28 வோல்ட் வரைக்கும் உங்களால் வந்து பூஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து பிக்சர் வெர்ஷனுமே வந்து யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த போர்டோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get into the video. இப்போ நான் லைப்போ பேட்டரி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறேன். எனக்கு ஸ்டேபிளான 5 வோல்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னா, நான் இந்த செட்டப் தான் வந்து யூஸ் வந்து பண்ணுவேன். ஸோ TP4056 + MT3608 மாடல் வந்து யூஸ் வந்து பண்ணுவேன். ஸோ இதில் மாடல்லே வந்து எனக்கு அட்ஜஸ்டபிள் அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் அட்ஜஸ்ட்டும் பண்ணிப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அவுட்புட்டை வந்து இந்த மாடல்லே வந்து செட் வந்து பண்ணிக்க முடியும். பட் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக வந்து இருக்கும். அது இல்லாமல் எனக்கு 2 மாடல் யூஸ் பண்ணுறது வந்து பிடிக்கவும் வந்து இல்லை. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன், இந்த 2 மாடலையும் சேர்த்து ஏன் ஒரே பிசிபியாக வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து திங்க் பண்ணேன். ஸோ அந்தமாரி ஆல்ரெடி பிசிபிஸ் எதுனா இருக்கா அப்படின்றத வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் வந்து பண்ணேன். ஸோ லைப்போ சார்ஜ்/பூஸ்ட்னு சர்ச் வந்து பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரது எல்லாமே வந்து ஒன்று காஸ்ட்லியராக இருக்குது. அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சார்ஜர் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்புட்டுக்கான ப்ரொடக்ஷன் வந்து இருக்கா அப்படின்றது தெரியல. ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், டிஸ்சார்ஜ் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல. அடுத்த மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருக்க மாரி தெரியுது. ஸோ டிஸ்சார்ஜ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எதுவுமே வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரியல. வேறு ஆப்ஷன்ஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மாடல் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹50 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து டிஸ்சார்ஜ் ப்ரொடக்ஷன் வந்து கிடையாது. வெறும் சார்ஜிங் அண்ட் பூஸ்ட்கான சர்க்யூட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகிற மாரி தெரியல. ஸோ நானே டிசைன் பண்ணலான்னு முடிவு வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக ECDயை ஃபயர் அப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஐசி சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணேன், இந்த மாடியூலில் இருக்க ஐசியை வந்து யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா TP4056 ஐசி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஐசியை வந்து நம்ம ECDயில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐசியை வந்து நான் அடுத்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடலில் DW01 யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதுவும் வந்து அதையே வந்து யூஸ் பண்ணுறேன். மாஸ்ஃபெட்டுக்கு பார்த்தீங்கன்னா FS8205 யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைப் சி வந்து இன்புட்டாக சார்ஜில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால் டைப் சி கனெக்டரையும் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டைப் சியும் இம்போர்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்று வந்து ரூட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கீங்க, நான் எப்படி இதெல்லாம் ரூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் டிப்பிக்கல் அப்ளிகேஷன் ஸ்கீமேட்டிக் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டுருக்கேன் டேட்டா ஷீட்டில் கொடுக்குறத. ஸோ நீங்கள் கரண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 580 மில்லியாம்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டர் வெரி பண்ணுறது மூலியமா வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து அப் டு 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் செட் வந்து பண்ணிக்க முடியும். நான் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டுமே பார்த்தீங்கன்னா அதோட டிப்பிக்கல் அப்ளிகேஷன் சர்க்யூட்டை தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து சார்ஜ்/ப்ரொடெக்ஷன் லேபிள் வந்து வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் கன்வெர்ட்டருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் MT3608 தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஐசியை வந்து நம்ம ECDயில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அந்த ஐசியுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சர்ச் பண்ணி வந்து எடுக்கிறேன். ஸோ மேக் ஷூர் உங்கள் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் ஒரு வாட்டி வந்து செக் வந்து பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு அதையுமே இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கும் சேம் தான். நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டோட டிப்பிக்கல் அப்ளிகேஷன் ஸ்கீமேட்டிக் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நிறைய டேட்டா வந்து இருக்கும். ஸோ அவுட்புட் வோல்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வோல்டேஜோட ரெசிஸ்டர்ஸை வந்து செட் வந்து பண்ண முடியும். ஸோ இதுவுமே நான் வந்து மேக் வந்து பண்ணிட்டேன். ஒன்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கன்வெர்ட் பிசிபி பட்டன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ லேஅவுட் பார்த்தீங்கன்னா 2 லேயர் போர்டு தான் வந்து டிசைன் வந்து பண்ணுறேன். ஸோ 2 லேயர் போர்டு ஓகே கொடுத்துட்டு நான் காம்பவுண்டோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே செட் பண்ணுறேன். எனக்கு எந்தெந்த காம்பவுண்ட் எங்கெங்கே வரணும் அப்படின்ற பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒன்ஸ் வந்து செட் பண்ணுறேன். ஒன்ஸ் அது எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறமா ரூட்டிங் வந்து பண்ணணும். ஸோ அது எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரூட்டிங் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ பிசிபி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ மட்டும் வந்து செட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ லோகோ செட் பண்ணிட்டு ஒன்ஸ் 3D டிசைன் பார்த்துட்டு கர்பர் எல்லாம் DRC எல்லாம் செக் பண்ணிவிட்டு கர்பரை வந்து ஃபேபுக்கு வந்து சென்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ இப்போ வந்து சென்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 10 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்டு வந்து நம்மளுக்கு கைக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ போர்டோட விசிபிலிட்டி செக் எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வேணும் இல்லையா? நீங்கள் காம்போனன்ட்ஸ் வந்து இந்த 2 மாடல்லேருந்தே வந்து எடுத்துக்க வந்து முடியும். ஸோ இப்போ வந்து நான் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த மாடல்லேருந்து TP4056 ஐசி அதெல்லாம் வந்து எடுக்க போகிறேன். ஸோ லைட்டாக ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் ஏர் வச்சு நான் வந்து இந்த ஐசி வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹாட் ஏர் வந்து நான் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு ஹாட் ஏர் வச்சு வந்து எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுதான் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கேன்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐசி வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வந்து நம்ம டைப் சி கனெக்டருமே இதுலேருந்தே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கனெக்டருமே வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா FS8205 ஐசி அண்ட் DW01 ஐசியும் வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்த ஐசி எல்லாம் நம்மளோட போர்டில் ப்ளேஸ் பண்ணலையும் அதுக்கு வந்து சால்டர் பேஸ்ட் வந்து யூஸ் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சால்டருமே பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்க மெத்தடுன்றதுனால நான் சால்டர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பேட்ஸில் சால்டர் பேஸ்ட்டை கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு நம்மளோட ஐசியை வந்து அங்கே வந்து ப்ளேஸ் வந்து பண்ணணும். ஸோ ஐசியை வந்து பின் ஓரியன்டேஷன் பார்த்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் திருப்பி ரீஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐசி வந்து தானாகவே பேடில் வந்து அலைன் வந்து ஆகும் கரெக்டாக. ஸோ மேக் ஷூர் நீங்கள் கரெக்டான சால்டர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸஸாக வந்து யூஸ் பண்ணுறாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்க பிரிட்ஜஸ் வரும். பிரிட்ஜஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சால்டர் பேஸ்ட் வந்து மெல்ட் ஆகி கரெக்டாக அதோட பேடில் வந்து போய் அப்சர்வ் வந்து ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்ச காம்போனன்ட்ஸையும் நான் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதையும் வந்து டெஸ்ட் வந்து அதையும் வந்து ரீஃப்ளோ வந்து பண்ணிடலாம். ஸோ அதையும் ரீஃப்ளோ பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைனலாக வந்து பேட்டரியோட அந்த ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் அதெல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பேட்டரி கனெக்ட் பண்ணி அந்த செக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகுதான்னு செக் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டைப் சி கனெக்டர் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைட் வந்து எரியுது. விச் மீன்ஸ் எனக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட் வருது. இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் செக்ஷன் தான் வந்து ரெடி வந்து பண்ணணும். ஸோ அந்த பூஸ்ட் கன்வெர்ட்டர் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். ஃபீட்பேக் செக்ஷன். ஸோ ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக தான் வரும். ஸோ டாப் ரெசிஸ்டரை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பாட்டம் ரெசிஸ்டரை வேரி பண்ணுறது மூலியமாக வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கும். R9 அண்ட் R8 மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 வோல்ட் அண்ட் R11 மவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் வந்து கிடைக்கும். இஷ்யூ எப்போ வரும்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் யூஸ் பண்ணுவோம் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இஷ்யூ வந்து வரும். ஏன்னா பொட்டன்ஷியோமீட்டரோட லெக் வந்து டேரெக்டாக பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆர் VCC கூட ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அட்ஜஸ்டபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா R9 அண்ட் R8 மவுண்ட் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு லெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்கு போகிற லெக்கை வந்து கட் பண்ணிடணும். நீங்கள் 5 வோல்ட் அண்ட் மிட் பாயிண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் வெர்ஷன் இந்த போர்டில் வந்து ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டம் ரெசிஸ்டரை ஃபிக்ஸடாக வச்சு டாப் ரெசிஸ்டரை வந்து வேரி பண்ணுற மாரி வந்து பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிம்போர்ட்டோட லெக் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து ரெசிஸ்டர் கூட வந்து பேரலாக கனெக்ட் ஆன மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்தமாரி இஷ்யூ வந்து வராது. ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து செக் வந்து பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிரவுண்டில் வந்து நம்ம மவுண்ட் பண்ண போகிறது. இதை மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த R8 மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வோல்ட் பேரை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த காம்பவுண்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீஃப்ளோ வந்து பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரீஃப்ளோ வந்து பண்ணிடுறேன். ஒன்ஸ் ரீஃப்ளோ முடிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு ஹேண்ட் சால்டர் பண்ணதா இல்லை ரீஃப்ளோ சால்டர் பண்ணதா அப்படின்றத கரெக்டாக வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு பக்காவாக வந்து இருக்குது. ஸோ மிஷின் சால்டர் பண்ண மாரியே நம்மளுக்கு பக்காவாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அவுட்புட்டில் எதுனா ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் வந்து பண்ணோம். பேட்டரி கனெக்டரில் அவுட்புட்டில் இன்புட்டில். ஸோ எந்த ஷார்ட்டுமே இல்லை அப்படின்னா வி ஆர் குட் டு கோ. நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஷார்ட்டுமே கிடையாது. ஸோ குட் டு கோ. நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 5 வோல்ட் பேடை வந்து நான் வந்து ஷார்ட் வந்து பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் 5 வோல்ட் செக் பண்ணுறதுக்காக அந்த பேடை ஷார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேட்டரியுமே வந்து கனெக்ட் வந்து பண்ணுறேன் பேட்டரி இன்புட்டில். ஸோ பேட்டரி இன்புட்டில் கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து 4.7 வோல்ட் கிட்ட வருது. ஏன் 5 வோல்ட் வரல அப்படின்னா ரெசிஸ்டரோட டாலரன்ஸ் அதெல்லாமே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லோ டாலரன்ஸ் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த லோ டாலரன்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டரோட டாலரன்ஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக் பண்ணணும். நீங்கள் 5 வோல்ட் 12 வோல்ட் மாற்றுறீங்க இல்லை 12 வோல்ட் 5 வோல்ட் மாற்றினா பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படியே பண்ணிங்க அப்படின்னா ஐசி வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் வந்து ஆகிடும். இல்லைனா எக்ஸ்டர்னல் சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை டாகிள் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் பேடை வந்து ஷார்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மீட்டரை வந்து ஆன் வந்து பண்ணிட்டேன். பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 12.8 வோல்ட் வருது. ஸோ இங்கேயும் ஏன் எக்ஸாக்டாக 12 வோல்ட் வரணும்னா இதுக்கு காரணமாக அதுதான் ரெசிஸ்டரோட டாலரன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும். ரொம்ப லோ வேல்யூ டாலரன்ஸ் எடுக்கணும் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ஜஸ்டபிள் வெர்ஷன் கனெக்ட் பண்ணோம் இல்லையா. நான் பின்னாடியே சொன்ன மாரி நான் இந்த 5 வோல்ட் அண்ட் மிட் பின் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவேன். கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ண மாட்டேன். அண்ட் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கூட ஷார்ட் பண்ணிவிட்டு R8 ரெசிஸ்டர் வந்து மவுண்ட் வந்து பண்ணிவிடுவேன். நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா 2 பின்னை வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேக்கில் வந்து சால்டர் வந்து பண்ணணும். ஸோ இதை சால்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 4.2 வோல்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரிம் பாட் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்தமாரி பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 28 வோல்ட் வரைக்கும் இதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களோட இன்புட் வோல்டேஜையும் பொறுத்து. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேரி பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜ் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்னோட பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு லேப் பெஞ்ச் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அண்டர் வோல்டேஜ் செலெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ண போகிறோம். ஸோ 2.5 வோல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து கட் ஆயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் வந்து பண்ணுறேன். பேட்டரி வோல்டேஜை மிமிக் பண்ணுற மாரி நான் 2.5 வோல்ட்டுக்கு கீழே போகிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அவுட்புட்லேருந்து வோல்டேஜ் வந்து தானாகவே வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அகைன் வந்து நான் 3 வோல்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து எனேபிள் வந்து ஆகிடும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் டிடெக்ஷன். ஸோ அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு அவுட்புட்டை வந்து டேரெக்டாக வந்து ஷார்ட் வந்து பண்ண போகிறோம். ஷார்ட் பண்ணால் இன்புட்டில் எந்த கரண்ட் ரைஸுமே இருக்கக்கூடாது, அவுட்புட்டும் வந்து டிசேபிள் ஆகிடணும். ஸோ அதை வந்து செக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஒயர் போட்டு ஷார்ட் வந்து பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட்டில் எந்த ரைஸுமே கிடையாது, அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து போயிடுச்சு. விச் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவுட்புட் ஷார்ட் வந்து ஒர்க் ஆகுது. இன்னொரு திருப்பி 5 வோல்ட் வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி பேட்டரியை வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் வந்து வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். இதுவுமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. இப்போ இதுவும் வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லோடு கேப்பபிலிட்டிஸ்க்காக செக் பண்ணும். என்கிட்ட எலக்ட்ரானிக் லோடு கிடையாது. ஸோ அதனால் நானே டிஏ கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், கரண்ட் சோர்ஸ் மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற கரண்ட்டை கான்ஸ்டன்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சுவிட்ச். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் மீட்டர் வந்து இருக்குது. இதை பவர் பண்ணுறது ஒரு 9 வோல்ட் பேட்டரியை வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செட்டப்பையும் வந்து நான் என்னோட லேப் பெஞ்ச் பவர் சப்ளையில் வந்து பேட்டரி இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடில் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லோடை நான் வேரி பண்ண எனக்கு கரண்ட் வந்து இங்கே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வழியாக இந்த இந்த போர்டு வந்து எவ்வளோ கேப்பபிள் அப்படின்றது தெரிஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்டரியை வந்து நான் வந்து மொத்தமாக வந்து கனெக்ட் வந்து பண்ணுறேன். கனெக்ட் என்னோடய சுவிட்சை ஆன் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 400 மில்லியாம்ஸ் எடுக்குது, அரௌண்ட் 500 மில்லியாம்ஸ் வரைக்குமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ 500 மில்லியாம்ஸ் 600 மில்லியாம்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் வந்து ஆகுது வோல்டேஜ் வந்து. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 620 மில்லியாம்ஸில் எனக்கு 120 மில்லி வோல்ட் வந்து எனக்கு ட்ராப்ட் வந்து ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட் கிடையாது, ஏதோ இஷ்யூ இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு வந்து செக் வந்து பண்ணுறோம். ஸோ 12 வோல்ட் செட் பண்ணுறோம் என்னோட பூஸ்ட் கன்வெர்ட்டர் ட்ரிம் பாட் வழியாக. ஸோ 12 வோல்ட் செக் பண்ணிவிட்டு அதேமாதிரி கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 30 மில்லியாம்ஸ் 60 மில்லியாம்ஸ் 100 140 180 220 கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுது. ஸோ 300 மில்லியாம்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 0.5 வோல்ட் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போர்டில் சம் லேஅவுட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. நான் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கன்வெர்ட்டர் இன்புட் கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி கிரவுண்ட் கூட வந்து க்ளோஸராக வந்து கனெக்ட் ஆகணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி கிடையாது, கிரவுண்ட் பாத் வந்து அதுக்கு லாங்கராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா போர்டில் வேறு இஷ்யூஸுமே சம் வந்து இருக்குது. ஸோ இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணனா கெப்பாசிட்டியோட கிரவுண்டையுமே ஐசியோட கிரவுண்டையும் டேரெக்டாக வந்து ஷார்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஒயர் போட்டு. ஸோ இப்போ வந்து இதோட லோட் கேப்பபிலிட்டிஸை வந்து செக் வந்து பண்ணுவோம் எவ்வளோ வருது அப்படின்றத. ஐ ஹோப் இப்போ வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அகைன் வந்து பவர் ஆன் வந்து பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 270 மில்லியாம்ஸ் வந்து எடுக்குது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வந்து பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து நோட்டீஸ் வந்து பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 ஆம்ஸ் கிட்ட எடுக்கணும், 200 மில்லியாம்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸ்டில் இட் இஸ் நாட் குட். ஸ்டில் இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேஅவுட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும். ஸோ 1 ஆம்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 மில்லி வோல்ட் வந்து ட்ராப் வந்து ஆகுது. ஸ்டில் இட் இஸ் யூசபிள் வித் மாடிஸ் வோல்ட். இப்போ 12 வோல்ட்டுக்கு வந்து பார்ப்போம். 12 வோல்ட்டுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ வருது அப்படின்றத. 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வந்து பண்ணுறேன். ஸோ 230 மில்லியாம் 320. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லியாம்ஸ் வரைக்கும் கேப்பபிளாக இருக்குது. ஸோ ஸ்டில் திஸ் போர்ட் இஸ் நாட் குட். இதில் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம க்ளோஸராக மாற்றணும். அண்ட் இந்த இண்டக்டருமே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இண்டக்டர் சேச்சுரேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து V1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வெர்ஷனில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்க பிரச்சனை எல்லாமே வந்து சரி வந்து பண்ணிவிடுவோம். இண்டக்டர் சேச்சுரேஷன் ஆகிறத செக் பண்ணுறதுக்கு என்ற சரியான டூல் வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செக் வந்து பண்ணுவோம். ஹோப் இட் வில் கெட் பெட்டர். இந்த போர்டை பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏரியாஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து V1 அதுமாதிரி இந்த ஒரு ப்ரோட்டோ தான். ஸோ அடுத்த வருஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் வந்து பண்ணுவோம். யாருமே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டவுட் வந்து பார்த்துருக்கோம், என்னென்ன டெஸ்ட்லாம் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஆன்சர் வந்து பண்ணுறேன். ஸோ வி டு நாட் டேக் எனி விகரஸ் டெஸ்ட் ஆன் திஸ் போர்ட். ஏன் அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஒன்றும் வந்து ஒரு ப்ராடக்ட் லெவல் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபி மார்க்கெட்டில் தான் வந்து போகுது. ஸோ வி டு நாட் டெஸ்ட் எனி விகரஸ் டெஸ்ட். விகரஸ் டெஸ்ட் மீன்ஸ் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வி டு நாட் டெஸ்ட் எனி லோட் ரெகுலேஷன் ஆர் லைன் ரெகுலேஷன் ஆர் எனி இஎம்ஐ ஆர் இஎம்சி டெஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணல. அண்ட் ட்ரிபிள் செக்குமே வந்து பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் டூல்ஸ் டு மேக் டெஸ்ட். இந்த போர்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு மாடல் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த போர்டை வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நானே வந்து இந்த போர்டை வந்து நீங்கள் வேறு எம்சி கூட வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறேன், இல்லை வேறு ஐசி கூட கனெக்ட் பண்ண போகிறேன். நானே வந்து சஜஸ்ட் வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா தட் இஸ் பொட்டன்ஷியல் ரிஸ்க் ஆஃப் டேமேஜிங் இட். ஏன்னா வந்து ட்ரிப்பிள் வந்து நாங்கள் செக் பண்ணலையா. ஸோ ட்ரிப்பிள் எவ்வளோ இருக்குன்றது வந்து தெரியாது.
ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இன்னொரு மாடல் கூட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திட் இஸ் குட் டு கோ. இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நோ இஷ்யூஸ் அபவுட் இட். இந்த போர்டோட ஸ்கீமேட்டிக், கெர்பர் ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். பிசிபியாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிசி வந்து உங்களுக்கு தர வந்து ரெடியாக தான் வந்து இருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து டெவலப் வந்து பண்ணலாம். இல்லை யாராவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எந்தூசியஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கெர்பர் அண்ட் ஸ்கீமேட்டிக்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா இந்த போர்டில் இருக்க இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்குமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் வெல்கம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பாய். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்க்கலாம். அண்டில் தென் ஹாப்பி இன்ஜினியரிங்.